எப்ப ஏற்பட்ட காரியண்டா பண்ணிருக்க? எனக்கு பூரி எப்படியோ அப்படிதான் பிந்துவும். நீ இவ்வளவு தூரம் வரதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை, இந்த மாமா கிட்ட வந்து ஒரு வார்த்தை, நான் பூரிய காதலிக்கல, பிந்துவதான் காதலிக்கிறேன், பிந்துவதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிருந்தீனா நானே முன்னாடி நின்னு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனடா. எதுக்குடா எதுக்காடா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? பதில் சொல்றா. சொல்லக்கூடிய வாய்ப்பை உன் பொண்டாட்டி எங்க கொடுத்தா? எஸ், சிவா பின்னாடி நின்னு இந்த கதையை இயக்குனது எல்லாம் இந்த பூமி மேடல் தான். நீ உண்மையிலேயே நியாயமானவனா இருந்தா நீ இவங்க 2 பேரையும் சமமா தங்கச்சியா பாக்குறது உண்மைன்னா பக்கத்துல இருக்கிற உன் பொண்டாட்டிய கேளுடா, அது உண்மையா பொய்யான்னு கேளு, அவளே சொல்லுவா. நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் நான் பண்ணனா? கல்யாணத்துக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்தணும்னு நான் சொன்னேனா? ஆமா, நீதான் சொன்ன. இவ்ளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் உண்மைய பொய்யாக்கணும்னு ஏன்டா இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க? என் பூமி எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். இன்ஃபேக்ட் என் பூமிக்கு பூரியா இருந்தாலும் பிந்துவா இருந்தாலும் ஒண்ணுதான். பாருங்க, நீங்க காதல்ல ஜெயிக்கணும்னாலும் உங்க கல்யாணம் நடக்கணும்னாலும் பூர்ணி கழுத்துல சிவா தாலி கட்ட போற நேரத்துல வந்து கல்யாணத்தை நிறுத்துறீங்க. அதுக்கப்புறம் உங்க கல்யாணத்தை நானே நடத்துறேன். இது நான் பேசின வார்த்தையே இல்ல. யாரோ நான் பேசின மாதிரி தப்பா என் வாய்ஸ்ல பேசிருக்காங்க. அண்ணா, மாமா. அண்ணி, நீ அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க நினைச்சிருந்தா அன்னைக்கு சாக இருந்தா என்ன எதுக்கு காப்பாத்துன? நான் அன்னைக்கே செத்து போயிருந்தா உனக்கு இப்போ இந்த மாதிரி நிலைமை வந்திருக்காதுல்ல? சிவாவுக்கு செகண்ட் ஆப்ஷனை பத்தி யோசிக்கவே அவசியம் இருந்திருக்காது. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல அண்ணி? அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க என்ன எதுக்கு இப்படி பயன்படுத்தின? பொர்ணி, நீ கூட அதுதான் உண்மைன்னு நம்புறியா? அங்கதான் ரொம்ப கிளியராவே தெரியுதே அண்ணி. இருந்தாலும் என்ன இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்த உனக்கு எப்படி தோணுச்சு? இப்போ உனக்கு திருப்தியா இருக்கா? இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? இதுதான் நீ எங்க குடும்பத்துக்கு செய்யற நல்லதா? பூமி உன் விஷயத்துல தப்பி தவறி கூட இப்படி யோசிக்க மாட்டா. அப்படி நம்மள நம்ப வச்சிருக்காங்கம்மா. நான் உன்னை ஒரு அம்மாவை தானே பார்த்தேன் பூமி. என் அம்மாவை விட உன்னை மேல பார்த்தேன். ஆனா நீ என்ன ஒரு 3வது மனுஷிய பார்த்திருக்க. உன்னை நம்பினதுக்கு எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் சிவா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன காதலிச்ச மாதிரி, என்ன கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச மாதிரி அண்ணி சொல்லி கொடுத்த நீ நடிச்ச பாரு நாடகம் சூப்பர் சூப்பர் சிவா. உன்ன மாதிரி ஆளுக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் தான் கொடுக்கணும். ரொம்ப பெரிய கிஃப்ட் கொடுத்துட்ட சிவா. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. என் வாழ்க்கை முழுக்க இதை நான் மறக்க மாட்டேன். இதெல்லாம் இவங்க பிளான் பண்ணி நான் பூர்ணி சிவாவுக்கு கல்யாணம் பண்ணா 2 குடும்பங்களும் ஒண்ணு சேரும்னு நான் ஆசைப்பட்டேன் மாமா. அதை தாண்டி நான் வேற எதையும் யோசிக்கல. என்னது? என்ன சொன்ன? 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு ஆசைப்பட்டியா? எதுக்காக ஒண்ணு சேரணும்? நான் உங்ககிட்ட கேட்டனா? 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும் நான் உங்ககிட்ட கேட்டனா? அந்த குடும்பத்தோட சேரணும்ன்ற அவசியம் எனக்கு என்ன இருக்கு?
அந்த குடும்பம் அந்த வீட்ல இருக்கவங்க இவங்க யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் இவங்களை விட்டு ஒதுங்கி இருக்கேன். எப்பவும் சேரவே கூடாதுன்னு நினைக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் நீ எப்படி நினைப்ப? நீயா சொந்தமா முடிவு எடுக்கிறதுக்கெல்லாம் உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அப்படி ஒன்னா சேரத்துக்கு எனக்கு விருப்பமோ இல்ல, எந்த அவசியமும் கிடையாது. இந்த 2 குடும்பத்தையும் சேர்க்கறதுக்காக தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? மாமா Just shut up. என்ன மாமான்னு நீ கூப்பிடுற தகுதியை இழந்துட்ட. நீ ஒரு பொய் சொல்லி பிந்து சிவாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்ச. அதே பொய் இப்போ நம்ம 2 பேருக்கு இடையிலயும் நிரந்தரமான பிரிவை ஏற்படுத்திருச்சு. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ககன் ப்ளீஸ்டா, பூமிய சந்தேகப்படாதடா. நடுவுல நீ எதுவும் பேசாத. இது எங்க 2 பேருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். வெளியாளுங்க யாரு வந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன். இந்த நொடியில இருந்து நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற கணவன் மனைவி உறவு அது அறுந்து போயிடுச்சு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. அம்மா போலாமா? பூமி அம்மா ககன் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுடா. வாங்க. ககன் மாமா நில்லுங்க மாமா. காதலிக்கிறவங்க செய்யற துரோகம் ஒரு கொலையை விட ரொம்ப கொடூரமானது. அதுக்கு நான் கொடுக்கிற தண்டனை என் வாழ்க்கையில இருந்து நீ நிரந்தரமா போயிடு. பொன்னி பொன்னி கதவு தர. பொன்னி புரி open பண்ணு. புரி stupid மாதிரி பண்ணாத புரி. புரி புரி ப்ளீஸ் புரி. உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா தான் இருக்கு. பரிதாபமா இருக்கு பூமி. அந்த கடவுள் உன்னுடைய விதியில நீ வாழ்க்கை முழுக்க தனியா தான் இருக்கணும்னு எழுதியிருக்காரு. நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற கணவன் மனைவி உறவு அது அறுந்து போயிடுச்சு. நான் காதலிச்ச சிவா என்ன ஏமாத்திட்டானா? நான் நம்பின பூமி என்ன ஏமாத்திட்டா. ஆனா எனக்கு உயிரோட இருக்க பிடிக்கல. நான் செத்து போய்